ஆண்டி, என்கிட்டே நீங்க மனித நேயத்தை கத்துக்கோங்க. எங்க தாத்தா ஸ்கூல் விட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு. நானும் போனேன். எங்க தாத்தா கேட்டாரு, பேக்க தாமான்னாரு. நான் சொன்னேன், மனித நேயத்தோட சொன்னேன். தாத்தா, என் பேக் வெயிட்டா இருக்கும், வேணா தாத்தா அப்படின்னேன். சரி, உன் லஞ்ச் பேக்கையாவது தாமான்னாரு. நான் சொன்னேன், பாதி சாப்பாடு தான் தாத்தா சாப்பிட்டேன், பாதி சாப்பிடல, அதுவும் வெயிட்டா இருக்குன்னே. எங்க தாத்தா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருல்ல, நான் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்யக்கூடாதுல்ல. அதனால நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தாத்தா, நீ எதையுமே தூக்கிட்டு வர வேணாம், எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன், என்னைய மட்டும் தூக்கிட்டு வா தாத்தான்னே. ஐயா, ஒரு குறள் சொல்றேன் கேளுங்க. ஒரு குறள் சொல்றேன் கேளுங்க. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அந்த குறளுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நேற்று இருந்தார், இன்று இறந்தார், நாளை அவர் இல்லை. அப்படி வாழ்றதா என் வாழ்க்கை இல்லையா? நேற்று இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருப்பார், என்றும் அவர் வாழ்வார் என்ற வார்த்தை வரிகளுக்கு சொந்தக்காரரா வாழ்றவங்க தாங்க இந்த தேசத்தோட சொத்து. சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நம்ம நேரு, சனங்கள் இதயத்தில் இடம்பெற்றவர் நம்ம காந்தி. அந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள், மாமனிதர்கள் மக்களோட இதயத்துல நிரந்தரமா குடியிருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவங்க தான் இந்த தேசத்தோட சொத்து. மாணிக்கம் விலை உயர்ந்தது, அதை விட உயர்ந்தவர் மனிதர்கள் மாணிக்கம் நம்ம நேரு மாமா. ஐயா, உங்களுக்கு 3 மாணிக்கம் தெரியுமா? உங்களுக்கு 3 மாணிக்கம் தெரியுமா? மாணிக்கத்தை பெற, மாணிக்கத்தை பெற்ற மாணிக்கம், அதாங்க நம்ம நேரு மாமா, நம்ம இந்திரா காந்தி, நம்ம ராஜீவ் காந்தி. நேரு இந்தியாவுக்கு மட்டும் சொத்து கிடையாது, ஆசியாவுக்கே சொத்து, அணையாத விளக்கு. அவர் நமக்கு கொடுத்துட்டு போன சரித்திர சொத்துக்களை சொல்றேன் கேளுங்க. நேருவே சரித்திரம், அவர் எழுதியதோ உலக சரித்திரம், அவர் உண்டாக்குனதே இந்தியாவின் விடுதலை சரித்திரம். சமாதானம் அவர் எழுதிய புதிய சரித்திரம், பஞ்சசீலம் அவர் படைத்த புகழ்பெற்ற சரித்திரம், 5 ஆண்டு திட்டம் அவர் தீட்டிய தொழில் சரித்திரம், ஆரியப்பட்டா அவர் எழுதிய விண்வெளி சரித்திரம், புதிய இந்தியா அவரோட உயிர் மூச்சு சரித்திரம். இத்தனை சரித்திர சொத்துக்களையும் கொடுத்த மனிதர்கள் மாணிக்கம் நேருதானே நம்ம தேசத்தோட மிகப்பெரிய சொத்து. கடைசி மூச்சு முடியும் மட்டும் கடமையை கண்ணாட்ட செஞ்சது யாரு? நம்ம காந்தி தாத்தா. வெள்ளை உடையை விரும்பி அணிந்து வெற்றியதிலும் கண்டவர் யாரு? நம்ம நேரு மாமா. கருணையை நெஞ்சில் கனிவாய் தேக்கி காலமெல்லாம் தொண்டு செஞ்சது யாரு? நம்ம அன்னை தெரசா. நெஞ்சில் கோயில் கொண்ட சிறந்த தலைவர், தியாக திருவிளக்கு யாரு தெரியுமா? நம்ம காமராஜர். புதுமைக்கு பெருமை சேர்க்கும் புதுக்கோட்டையில் மனிதன் ஒவ்வொருவரும் நலம் பெற வந்த முதல் பெண் மருத்துவர் யாரு தெரியுமா? நம்ம முத்துலட்சுமி ரெட்டியார். நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தேசத்தோட சொத்து யாருன்னு. இந்த மனிதர்கள் தாங்க இந்த தேசத்தோட சொத்துன்னு நான் அடையாள காமிக்க வந்திருக்கேன். அற்புதம். இந்த தேசத்தோட சொத்து அவங்க மட்டுமல்ல, நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் முத்து. நீதான் இந்த தேசத்தின் சொத்து. ஐயா, நீங்க வீடு கட்டினீங்கன்னா உங்க பேர் வைப்பீங்க, எங்க அம்மா வீடு கட்டினா எங்க அம்மா பேர் வைப்பாங்க. நான் என் வீடு கட்டினா என் பேர் வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் சினிமா கம்பெனி ஆரம்பிச்சேன். நான் ராஜேந்தர் சினியாட்சன் ஆரம்பிக்கல, என்னை வாட வைத்த மண் தஞ்சை சினியாட்சன் வச்சேன். ஐயா, நீங்க அப்படி வைப்பீங்க ஐயா, ஏன்னா நீங்க பெரிய மாமனிதர். இல்லம்மா, மாமனிதன் அல்ல, நானும் சாதா மனிதன் தான். ஏன்னா நம்மளை யார் வாழ வச்சாங்களோ அவங்களை நினைச்சு பார்க்கணும்னு எவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தனாலதான் ஐயா உங்களை நான் மாமனிதர்னு சொல்றேன். எங்க அம்மா வீடு கட்டினா எங்க அம்மா பேர் வைப்பாங்க, ஏன்னா அது தனிப்பட்டவங்களோட சொத்து. நம்ம புதுக்கோட்டையில நிறைய நகர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அண்ணா நகர், காந்தி நகர், போஸ் நகர், திரு சத்தியமூர்த்தி நகர், நேரு நகர். இது பத்தாதாயா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதமா. அந்த மாதிரி நம்ம புதுக்கோட்டையில மட்டும் இல்ல, எல்லா மாவட்டத்திலையும் அப்படின்னா இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த தேசத்தோட மிகப்பெரிய சொத்து தாயா. நம்ம புதுக்கோட்டையில பிறந்து முதல் பெண் மருத்துவ வல்லுநர் பட்டத்தை முதலாக பெற்று
சட்டமன்றத்தில் இடம்பெற்ற முதல் பெண்ணுங்கிற பெருமையை பெற்று பெண்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டதால பத்மபூஷன்ற விருதை பெற்றிருக்காங்களே நம்ம முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க நம்ம தேசத்தோட மிகப்பெரிய சொத்து தானையா ஐயா. தனக்காக வாழ்பவன் மனிதன், பிறருக்காக வாழ்பவன் மா மனிதன். அப்படிப்பட்ட மா மனிதர்கள் இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இனி பிறக்கும் தலைமுறைக்கும் பயன்படுபவர்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தோட சொத்து. ஐயா, உலகத்தோட ஒப்பற்றது எது தெரியுமா? பதிற்று 10, நவரத்தினங்கள் 9, திசைகள் 8, ஸ்வரங்கள் 7, சுவைகள் 6, புலன்கள் 5, வேதங்கள் 4, தமிழ் 3, திருக்குறளின் அடிகள் 2, உலகத்தின் சக்தி 1. அந்த சக்தி தாயா இந்த தேசத்தோட சொத்து. இந்த தேசத்தோட சொத்து தாங்க இந்த மா மனிதர்களும் தலைவர்களும். ஐயா, ஒரு தடவை காந்தி காரைக்குடிக்கு வந்தப்ப நோயோடு இருந்த கண்ணுக்குட்டிக்கு விச ஊசி படைச்சு ஜீவானந்தத்தோட வாக்குவாதம் வந்துச்சான். அப்போ கேட்டாரா காந்தி, ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு. உடனே ஜீவானந்த சொன்னாரா, எனக்கு இந்த இந்தியா தான் சொத்துன்னு சொன்னாரா. இதை கேட்டு வியந்த காந்தி, இல்லை ஜீவா நீங்க தான் இந்தியாவோட சொத்துன்னு சொன்னாரா. காந்தியே அப்படி சொன்னார்னா ஜீவானந்தன் நம்ம தேசத்தோட மிகப்பெரிய சொத்து தானே. விடுதலை இயக்கத்தை அடக்கிறதுக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்தப்ப ஜேம்ஸ் ஆங்கிலேயன் வந்து திரு சத்தியமூர்த்திட்ட, நீங்கள் இங்கிலாந்து ஆட்சி கீழே இருக்க விரும்பாட்டினா வேற யாரோட ஆட்சி கீழே இருக்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, நாங்கள் யாரோட ஆட்சி கீழே இருக்க விரும்பலை, உங்களை உதச்சு வெளியே தள்ளி சுதந்திரமா வாழ விரும்புகிறோன்னாரா. இவ்வளவு தியாக மனப்பான்மையோட நம்ம புதுக்கோட்டையில் பிறந்த திரு சத்தியமூர்த்தி இந்த தேசத்தோட மிகப்பெரிய சொத்து தானேங்க ஐயா. பூக்கிற பூவெல்லாமா பூஜைக்கு வைக்கிறாங்க? இல்லை. பிறக்கிற மனுஷங்களாம் பெருமைக்குரியவங்களா? இல்லை. 1000ல் லட்சத்தில் ஒருவராய் இறந்தும் இரவாமல் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருமே மா மனிதர். அந்த மா மனிதர்கள் தான் இந்த தேசத்துடைய சொத்து. கொளுத்துற வெயிலையும் சரி, கொட்டுற மழையிலையும் சரி, -டிகிரி குளிர்லையும் நாடு நாடு நாடுன்னு நாய்படாத பாடுபடுறான் பாருங்க என்னுடைய ராணுவ வீரன். அவன் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து. அவனுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். மதுரைக்கு அந்தாண்ட போங்க, சில ஊர்ல எல்லாம் நான் ராணுவத்துல தான் என் பிள்ளைய சேர்ப்பேன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய குடும்பம் இருக்கு. ஒரு ஊர்ல எல்லாருமே ராணுவத்தை சேர்ந்தவர்கள். இப்படியெல்லாம் இந்த தேசத்துக்காகவே தங்களை அர்ப்பணிக்கணும்னு வாழக்கூடிய குடும்பம் இருக்கிறது, பரம்பரை இருக்கின்றன. மனித நேயம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், தேசப்பட்டு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சேவை செய்ய மாட்டோன்னு போராட்டம் நடந்துச்சான். அரசருக்கு ஒரே சந்தேகம், எல்லா பூக்களையும் அரசவைக்கு வர சொன்னாராம். கேட்குறாரு வரிசையா நிப்பாட்டி, ஏன் நீங்கள்லாம் சேவை செய்ய மறுக்கிறீங்க? என்னுடைய இந்த கம்பீரமான கழுத்தில் தோளில் மாலையா இருக்க உங்களுக்கு இப்போ பெருமை இல்லையா? இல்லை கடவுளுடைய சன்னதியில் நீங்கள் பூஜிக்கப்படுறீங்களே அது பெருமை இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த பூக்கள் என்ன தெரியுமா சொன்னுச்சான், உங்களுடைய தோள்களில் நான் மாலையா இருக்கிறது எனக்கு பெருமை இல்லை, கடவுளுடைய சன்னிதானத்தில் நான் மாலையா இருக்கிறது எனக்கு பெருமை இல்லை. எவன் ஒருவன் மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட இந்த நாட்டுக்காக உழைச்சு தன்னோட உயிரை கொடுக்கிறானோ அப்படிப்பட்ட ராணுவ வீரனுக்கு இறுதி ஊர்வலத்துல தூவுற அந்த மலராத்தான் நான் இருப்பேன்னு சொன்னிச்சான் சார். அது மட்டும் இல்லை, அப்படி மலரா நான் தூவப்படும் போது எல்லாரும் என்னை மிதிச்சுட்டு போவாங்க, அப்படி நான் மிதி வாங்குறது தான் என்னுடைய பிறவி பலன்னு சொன்னிச்சான். இங்கதான் சார் நிற்கிறான் என்னுடைய ராணுவ வீரனும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற மனித நேயமும். அந்த பூ ஏன் அதை விரும்பியது என்று சொன்னால், அந்த ராணுவ வீரனை அவன் செய்த தியாகத்தை அவர்கள் மதித்து விட்டு செல்லுகிறார்கள். அதனால் தான் அந்த பூக்களை அவர்கள் மிதித்து விட்டு செல்கிறார்கள். அப்படி மதிக்கின்றவர்கள் தன்னை மிதிப்பதையே ஒரு மதிப்பாக அந்த பூக்கள் கருதியதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் சார் சொல்றேன், மனித நேயமும் மனித நேயத்தோட சேர்ந்த ராணுவ வீரனும் தான் இந்த தேசத்துல அசைக்க முடியாத சொத்து. இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பக்கம் பக்கமா படிக்கிறோம், பத்திரிகையில போட்டு எழுதுறோம். ஆனா நம்ம நாட்டுல எங்க சார் ஒற்றுமை இருக்கு? இந்த தேசம் இன்னைக்கு செதஞ்சு சின்ன பின்னமா போய் கிடக்குனா அதுக்கு காரணம் ஒற்றுமை இல்லை. எங்க பார்த்தாலும் மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரச்சனை, ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் 2வது பெஞ்சுக்கும் பிரச்சனை கிளாஸ்ல. ஆனா எல்லையில நீ ஹிந்து, உன்னோட நான் சேர மாட்டேன், நீ கிறிஸ்டின், உன் கொள்கை எனக்கு ஒத்து வராது, நான் முஸ்லீம், எனக்கு என்னுடைய மதம் தான் முக்கியம்னு எந்த ஒரு ராணுவ வீரனும் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 1 சதுர அடி நிலம் கூட மிஞ்சி இருக்காது சார்.
ராமனும் ரஹீமும் ராபர்ட்டும் எல்லையில கைய கோத்து நிக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம தேசம் நம்ம கையை விட்டு போயிருக்கும் சார். அப்படிப்பட்ட ராணுவ வீரன் தானே இந்த தேசத்தோட சொத்து. இந்த ராணுவ வீரர்னு சொல்றாங்களே, இந்த ஆளு எங்க ஊர்ல 2 பேர் மிலிட்டரிக்காரர் ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க என்னை கூப்பிட்டாங்க, மாப்பிள்ள நாங்கள்லாம் மிலிட்டரியில் இருக்கையில் 6 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, ஆனால் எங்களை மட்டும் 3:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்கடா. அப்போ 3:30லேருந்து சுட ஆரம்பிக்கிறவங்க நாங்கள். இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே நெருக்கி 200 ஷூட்டிங் முடிச்சிருவோம்டான்னு. என்ன மச்சான் 2 பேரை சுட்டவனையெல்லாம் பேப்பரில் ஓட்டேன், உங்கள் பேரே காணாமடான்னு அவன் சொன்னேன். நாங்கள் எங்கடா ஆளை சுட்டோம், தோசை சுட்டோம், புரோட்டா சுட்டோம், இட்லி சுட்டோங்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வீரர்கள் அந்த குண்டடி பட்டு செத்துக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் என்ன சொல்லிட்டு சாகுறான் தெரியுமா? ஐயோ இறைவா, என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைய காப்பாற்றணும், மனைவி மக்களை எல்லாம் காப்பாற்றணும், அதுக்குள்ள இப்படி என் உயிரை எடுத்துட்டேன்னு சொல்லி சாகுறது இல்லை சார். என்ன சொல்லிட்டு தெரியுமா சார் சாகுறான்? தாயவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொர்க்கம் வேறு இல்லை, என் தாய் மண்ணை போல் ஒரு தேசம் இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே, தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம்னு சொல்லி பிறந்த நாட்டிலே விழுந்து சாகுறான் பாருங்க. மனிதநேயமுள்ள என்னுடைய ராணுவ வீரன் அவன் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து. மேடையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணின் பெயர் அம்சவல்லி. இவருடைய கணவர் பெயர் பேரின்பராஜ். அவர் ஒரு வேன் டிரைவராக இருந்தார். இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. இந்த மூத்த பொண்ணு 13 வயது, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இது இருக்கின்றது. 2வது 10 வயது பையன் 5வது படிக்கின்றான். 3வது 8 வயது பெண் 3வது படிக்கிறார். இந்த பெண் அம்சவல்லியுடைய கணவர் பேரின்பராஜ். பேரிலேயே பேரின்பராஜ் இருந்த காரணத்தால் இந்த உலகத்தில் பேரின்பத்தை தேட வேண்டும் என்று அவர் பேரின்பத்தை தேடியதால் அவருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்றிக் கொண்டது. அதனால் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார். பேரின்பராஜ் பேரின்பத்தை தேடினார், தன் குடும்பத்துக்கு பெருந்துன்பத்தை பெற்று தந்து விட்டார். போனதான் போனாரு, சும்மா போல. இந்த அம்மாவுக்கு கடைசியில் சோதிச்சு பார்த்தா இந்த அம்மாவின் நிலையும் பரிதாபத்துக்குரிய நிலை. தன்னுடைய தாரத்துக்கு இத்தனை பாரத்தையும் இத்தனை துயரத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு பேரின்பராஜ் சென்று விட்டார். ஆனால் இந்த 3 குழந்தைகளை வைத்துக் கொண்டு இவருக்கு நோய் என்றால் இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 3 குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது என்று இன்றைக்கு கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை அம்சவல்லிகள் இப்படி கண்ணீர் வடித்தாலும் பேரின்பராஜ்கள் திருந்தாமல் இருந்தால் வாழ்க்கை எங்கே போகிறது என்பது தெரியவில்லை. அதனால் இவங்களுடைய குடும்பத்தில் விளக்கேற்றி ஒரு பெட்டிக்கடை வைக்க வேண்டும் என்ற இந்த மனிதநேயம் உள்ளவர்கள், அரட்டை அரங்கத்தை காணக்கூடியவர்கள் இந்த அம்சவல்லியின் வாழ்க்கையிலும் அவருடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த அரட்டை அரங்கத்தின் முன்னால் வைக்கின்றோம். சன்டியினுடைய அரட்டை அரங்கத்தோடு SRM யூனிவர்சிட்டி இந்த குடும்பத்துக்காக 5000 ரூபாய்க்குரிய காசோலையை அளிக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். நிச்சயமா சன்டியினுடைய அரட்டை அரங்கத்தை பார்ப்பவர்கள், பார்க்கக்கூடிய எத்தனையோ நேயர்கள் மனமாறி அவர்களோட மனமிறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுவார்கள் என்ற முகமாக அப்படி வந்து அந்த பணத்தை அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு பெட்டி கடை வச்சு வாழ்க்கையை பார்த்துங்க. நன்றிம்மா.